ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய மேக்ஸ் போர்ட்ஃபோலியோ. எனக்கு இங்கே மேக்ஸிமம் வந்து ஹாலிடே அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து சார்ட் மாதிரி முடிச்சாச்சு. செகண்ட் பேஜும் அதே மாதிரி தான் மேக்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு எழுதி அது வந்து ஒரு டோர்லேருந்து திறக்கிற மாதிரி பண்ணியிருப்பேன். தேர்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ட்ரடக்ஷனாக ஒரு கூகுள் சர்ச் மாதிரி என்னுடைய நேமு, கிரேடு, டேட், அப்புறம் என்ன டாபிக், அந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்து எழுதி அது மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து ஒரு லெட்டர் மாதிரி அது மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன். இது எல்லாமே என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் தான். எல்லாமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் நான் வந்து கூகுளில் அது சர்ச் பண்ணியிருந்தேன். இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவுமே மோசமாக போயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல பண்ணதுனால டாபிக்ஸ் மட்டும் ஜஸ்ட் டபுள் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி அதை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணக்கூடிய டாபிக் ஹேரான்ஸ் ஃபார்முலா. மேலே பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த 3 எல்லோ கலர் ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி ஹேரானுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவரோட இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹேரான்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஓப்பன் தான். மொத்தம் 4 ஓப்பனிங் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே வந்து அவரோட இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஹேரான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரோட இமேஜ்லாம் கூட வந்து நான் கொடுத்துருப்பேன். அண்ட் அப்புறம் அவரோட இன்ஃபர்மேஷன். அப்புறம் இது வந்து ஒரு வாட்டர்ஃபால் கார்ட் மாதிரி பண்ணேன். பட் அது வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அதனால அது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது. அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தும் ஒரு டாபிக் தான். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிலேயே வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி மடித்து இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஹவு டு அப்ளை ஹேரான்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்துட்டு ஹேரான்ஸ் ஃபார்முலா பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஏரியா ஃபவுண்டிங் மெத்தட் தான். அது நமக்கு ஹைட் இருந்தால் மட்டும்தான் ஹேரான்ஸ் ஃபார்முலா ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தை வந்து 3 சைடு வந்து சைடு வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட க்ரியேட்டிவிட்டி தான். இந்த ஒரு ஒட்டிங் கட்டிங் வந்து நான் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சம் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ். ஸோ முன்னே பார்த்தது இருக்கு இல்லைங்களா, அது வந்து எக்ஸாம்பிள்ஸ், இது வந்து டெஃபினிஷன்ஸ். Q&A மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இது வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டிங்ஸோடு வந்து பிப்ளியோகிராஃபி வந்து பண்ணியிருப்பேன். அதாவது நான் எங்கெங்கெல்லாம் இதை வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறத பிப்ளியோகிராஃபி. அவ்வளோதான். ஸோ சார்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தோம்ல அதே சார்ட் தான் இதுதான் என்னோட மேக்ஸ் போர்ட்ஃபோலியோ. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிவிடுங்க. அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.